திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் திறப்பில் 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தலைநகர் டெல்லியிலே பன்றிக் காய்ச்சலினுடைய தீவிரம் அதிகரித்து வருகிறது என்று செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இன்ஃப்ளூயன்சா பி மற்றும் H1N1 என்று சொல்லப்படுகிற வைரஸினாலே இந்த பாதிப்பு ஏற்படுகிறது என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து தலைநகர் டெல்லியிலே தீவிரமாக பரவி வருகிற பன்றிக் காய்ச்சலினாலே மருத்துவமனைகள் நிரம்பி வருகிறதாகவும், அதிகப்படியான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த காய்ச்சலினாலே சில உயிரிழப்புகளும் நேரிடக்கூடிய அபாய சூழ்நிலை இருப்பதினாலே, இதனுடைய தீவிரமும் பரவலும் கூட அதிகமாக இருப்பதினாலே அங்குள்ள சுகாதாரத்துறை எச்சரிக்கைகளை விடுத்து தொடர்ந்து கண்காணிப்பிலே மருத்துவமனையிலே மட்டுமல்ல சுகாதார நிலையிலும் பல கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதிகரித்து வருகிற இந்த பன்றிக் காய்ச்சலினுடைய தாக்கம் குறைக்கப்பட வேண்டும். சமீபமாக உலக அளவிலே பல கொள்ளை நோய்கள் பரவி வருகிறதை நாம் கேள்விப்பட்டு வருகிறோம். COVID-19 கொரோனா வைரஸினுடைய பாதிப்பு 2019 ஆண்டிலே அதிகரித்த சூழ்நிலையில் தற்போது வரையிலும் அதனுடைய முடிவு வராதிருக்கிற நிலையிலே ஆங்காங்கே கொடூரமான விஷ காய்ச்சல்கள் பலவிதமான பாதிப்புகளை உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய கொடிய கொள்ளை நோய்கள் தேசங்களில் பரவி வருகிறது. இப்படிப்பட்ட கொடிய நோய்களினாலே மக்கள் அழிக்கப்படாதபடிக்கு ஆண்டவருடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். தலைநகர் டெல்லியை அச்சுறுத்தி வருகிற இந்த தீவிரமாக பரவிக்கொண்டிருக்கிற பன்றிக் காய்ச்சலினுடைய தீவிரம் குறைக்கப்பட, அதனால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடைய ஜெபிக்க இருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பன்றிகளுக்கு ஏற்படுகிற சுவாச கோளாறுகளை உண்டு பண்ணக்கூடிய காய்ச்சல் தான் இந்த காய்ச்சல் என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து H1N1 என்று சொல்லப்படுகிற வைரஸின் நிமித்தம் உண்டாகிற இந்த பாதிப்பு மக்கள் மீது அதிக அளவிலே பரவி வருகிறபடியினாலே சுகாதாரத்துறையும் இங்கு அதிக கண்காணிப்பை ஏற்படுத்தி கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்திருக்கிறது. தலைநகர் டெல்லியிலே அதிகரித்து வருகிற இந்த நோயினுடைய தாக்கம் குறைக்கப்பட ஜெபிக்க போகிறோம். தேசம் முழுவதிலும் அதிகரித்து வருகிற பலவிதமான கொள்ளை நோய்களுக்கு ஜனங்கள் விடுவித்து பாதுகாக்கப்பட வேதம் கூறுகிறது. அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி இப்படிப்பட்ட சூழ்நிலையை ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் மனம் இறங்கி இந்த நோய்களினுடைய தாக்கம் குறைக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் குணமடைந்து உயிரிழப்புகள் தடுக்கப்பட கர்த்தர் கிருபை தர முடியும். ஆகவே இதற்காக ஜெபிக்க போகிறோம். நாம் இணைந்து ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய தேசத்திலே அதிகரித்து வருகிற, குறிப்பாக தலைநகர் டெல்லியிலே தீவிரமாக பரவிக்கொண்டிருக்கிற இந்த பன்றிக் காய்ச்சலினுடைய தீவிரம் குறைக்கப்படவும், இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் குணமடைய ஜெபிக்கிறோம். குறிப்பாக குழந்தைகள், சிறுவர்கள், பெரியவர்களை இந்த நோயின் அகோரத்திலிருந்து பாதுகாத்தருளுமாப்பா. அதிகப்படியான சுவாச பிரச்சனையை ஏற்படுத்துகின்ற இந்த நோயினாலே ஆண்டவரை இணை நோய் உள்ளவர்கள் மரணத்தை தழுவ நேரிடும் என்று எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறதப்பா. ஆண்டவரை சுகாதாரத்துறை கொடுத்திருக்கிற அந்த குறிப்புகளை அறிந்து கொண்டு மக்களும் ஒத்துழைப்பு கொடுக்க மட்டுமல்ல, தீவிரமாக பரவி வருகிற இந்த வைரஸ் காய்ச்சலினுடைய மூலக்கூறுகள் அழிக்கப்பட, பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடைய, அவரிடத்திலிருந்து மற்றவர்களுக்கு பரவாதிருக்க உம்முடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளால் சுகமாகிறோம் என்று சொன்ன வார்த்தையின்படியே ஆண்டவரே, உம்முடைய தழும்புள்ள கரத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்க ஜெபிக்கிறோம். இந்த கொடிய கொள்ளை நோய்கள் தேசங்களில் உயிரிழப்புகளை ஏற்படுத்தாதபடி பாதுகாத்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்டிருக்கிற தலைநகர் டெல்லியிலே இந்த நோயினுடைய தீவிரம் குறைக்கப்பட ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.